வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல நாம ஐதர் அப்படின்ற வார்த்தையை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஐதர்ன்ற வார்த்தை ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வார்த்தை. ஆனா நம்ம எப்பவுமே இந்த ஐதர் ஆர் அதை யூஸ் பண்ற அளவுக்கு இந்த ஐதர்ன்ற வார்த்தையை நம்ம கரெக்டா யூஸ் பண்றது இல்ல. அதனால தான் இதுக்கு வந்து நம்ம தனியா பார்க்குறோம். ஸோ ஐதர் ஆஃப், ஐதர் வே இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுலயும் இந்த ஐதர் வே வச்சு நம்ம லாங் சென்டென்சஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஐதர் ஆர் அண்ட் நெய்தர்னார நம்ம தனியா பார்க்கலாம். ஸோ இந்த ஐதர் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்பவுமே 2 விஷயங்கள பத்தி, 2 பொருட்கள பத்தி, இல்ல 2 பேர பத்தி பேசுறப்ப தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே 2 அப்பதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 விஷயங்கள், 2 பொருட்கள் அப்படின்னு சொன்ன உடனேயுமே நமக்கு ஞாபகம் வர்ற ஒரு வார்த்தை வந்து போத் இல்லையா? நம்ம ஜென்ரலா 2ம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து போத்த யூஸ் பண்ணுவோம். ஸோ 2ல 1 அப்படி சொல்லணுமானா நம்ம வந்து ஐதர தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இத நீங்க ஐதர்ன்னு சொன்னாலும் சரி, இதர்ன்னு சொன்னாலும் சரி. எப்படி வேணா இத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். 2மே இல்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்லணுமானா, நாட் பிளஸ் ஐதர் இப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல இது 2க்கும் காமனா நெய்தர் அப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி வேணா இத யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க கடைக்கு போறீங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் வேணுமா? ப்ளூ கலர் ட்ரெஸ் வேணுமா? விச் ஒன் யூ லைக் அப்படின்னு கேட்டோமானா, ஒரு ட்ரெஸ் தான் எடுக்கணும். பிங்கா, ப்ளூவா? விச் ஒன் யூ லைக் அப்படின்னு கேட்டா, எனக்கு எதுனாலும் ஓகே. 2ல 1 எதுனாலும் ஓகே. அப்படி சொல்றதா இருந்தா நம்ம ஐதர தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐதர் இஸ் ஃபைன். ஐதர் இஸ் ஃபைன். 2ல 1 ஓகே. எதுனாலும் ஓகே. அப்படி நம்ம சொல்றோம். இப்ப அதே மாதிரி நெகட்டிவா 2மே பிடிக்கலன்னு சொல்றோம். அப்ப ஐ டோன்ட் லைக் போத்ன்னு சொல்லக்கூடாது. போத்ன்ற வார்த்தை எப்பவுமே பாசிட்டிவ் மீனிங் தான். நெகட்டிவ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஐ டோன்ட் லைக் ஐதர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி இந்த டோன்ட் அண்ட் ஐதர் 2க்கும் காமனா நெய்தர் யூஸ் பண்ணிக்கலாம். நெய்தர் ஆஃப் தெம். 2 பிடிக்கல. நெய்தர் ஆஃப் தெம். அப்ப 2ம் பிடிச்சிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் இல்லையா? அப்ப நம்ம போத் யூஸ் பண்ணுவோம். ஐ லைக் போத். ஐ வாண்ட் போத். அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஐதர் வந்து ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரியும் ஆக்ட் பண்ணும். ஸோ 2 சைடு, 2 காது அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு. 2 கையிலையும் அப்படியெல்லாம் நம்ம சொல்றப்ப நம்ம வந்து ஐதர வந்து அட்ஜெக்டிவ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த நவுன் எப்பவுமே சிங்குலர் நவுனா தான் இருக்கணும். அதை வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா சாலையின் 2 பக்கங்களிலும் மரங்கள் உள்ளன. சாலையின் 2 பக்கமும் அப்படின்னு சொல்றத நம்ம ஐதர் சைட் ஆஃப் த ரோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐதர் சைட் ஆஃப் த ரோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து 2 பக்கமும் அப்படின்னா போத்து தானே. ஏன் நீங்க அந்த போத் சைட்ஸ் ஆஃப் த ரோடுன்னு சொன்னா என்ன? அஃப்கோர்ஸ் நம்ம 2 விதமாவும் சொல்லலாம். பட் 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதையும் நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒண்ணு இருக்கு. ஐதர் சைடுன்னு போட்டிருக்கோம். போத் சைட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுதான் அந்த க்ளூ. என்ன அப்படின்னா போத் சைட்ஸ்ங்கிறப்போ நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அப்படியே 2 பக்கமும் அப்படிங்கிறத குறிக்குது. ஆனா ஐதர் சைடுன்னு சொல்றப்போ சாலையோட 2 பக்கத்தையும் நம்ம தனித்தனியா இந்த பக்கம், அந்த பக்கம் அப்படி குறிப்பிடுறோம். இப்ப சாலையின் இந்த பக்கமும் மரங்கள் உள்ளன, சாலையின் அந்த பக்கமும் மரங்கள் உள்ளன. இப்படி சொல்றதுக்கு தான் நாம there are trees on either side of the road அப்படின்னு நம்ம சொல்றோம். there are trees on either side of the road. நம்ம இதுக்கு there are trees this side of the road and that side of the road அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நாம there are trees on either side of the road அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இல்ல நீங்க வெறுமனே 2 பக்கமும் இருக்கு அப்படின்னு மட்டும் குறிப்பிடணும்னு நினைச்சீங்களானா there are trees on both sides of the road அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2 பக்கமும் சொல்றதுனால தான் இங்க ப்ளூரல் நவுனை யூஸ் பண்றோம். நம்ம தனித்தனியா இந்த பக்கம் அந்த பக்கத்தை குறிப்பிடுறதுனால தான் நம்ம இங்க சிங்குலர் நவுனை யூஸ் பண்றோம். இப்போ இது உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா எனக்கு என்னவோ இந்த இடத்துல பார்த்தா ஐதர் சைட் ஆஃப் த ரோடுக்கும் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோடுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அடுத்த எக்ஸாம்பிள பார்க்கலாம் நம்ம. இப்போ நீங்க மதுரையிலையோ கோயம்புத்தூர்லையோ எங்கே இருக்கீங்க, திருச்சிக்கு போகணும். அங்கே போய் கேட்குறீங்க எந்த பஸ் திருச்சிக்கு போகுது அப்படி கேட்குறீங்க. இந்த 2 பஸ்லையுமே நீங்கள் போகலாம், 2மே திருச்சிக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நாம் ஒருத்தர் தான் 2 பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த பஸ்லேயும் போகலாம், அந்த பஸ்லேயும் போகலாம். ஸோ 2 பஸ்லேயுமே போகலாம், 2மே திருச்சிக்கு தான் போகுது அப்படி தான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் நம்மளால் 2 பஸ்லேயும் ட்ராவல் பண்ண முடியாது.
இப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இதுல வேணா போலாம், அதுல வேணா போலாம். 2மே ட்ரிச்சிக்கு தான் போகுது. அப்படித்தானே சொல்றோம்? ஸோ இந்த மாரி சொல்றப்ப தான் நாம ஐதர நம்ம யூஸ் பண்றோம். அது பக்கத்துல எப்பவுமே சிங்குலர் நவுன். ஞாபகம் வச்சுக்கோங்க. So you can take either bus. They both go to Trichy. You can take either bus. They both go to Trichy. இப்போ திரும்பவும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரலாம். அவ 2 காதுகளிலும் காதணிகளை அணிந்திருந்தாள். 2 பக்கமுமே அவ இயரிங்ஸ் போட்டிருந்தா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அப்படின்னா 2 காதும் தானே. அப்படின்னு நீங்க நினைச்சீங்களானா she wore earrings in both ears அப்படி சொல்லுங்க. she wore earrings in both ears அப்படி சொல்லுங்க. அவ இந்த காதுலயும் போட்டிருந்தா, அந்த காதுலயும் போட்டிருந்தா. அப்படி நீங்க சொல்லணுமானா she wore earrings in either ear. இந்த காதுலயும், அந்த காதுலயும். she wore earrings in either ear. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பாலம் இருக்கு. பாலம் வந்து ஆற்றின் குறுக்கே தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆத்துக்கு இந்த பக்கமும் ஒரு ரோடு போகுது, அந்த பக்கமும் ரோடு போகுது. இந்த 2 ரோட்டையும் இணைக்குது இந்த பாலம். இத தான் நம்ம சொல்லப் போறோம். பாலம் ஆற்றின் இருபுறமும் உள்ள சாலைகளை இணைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பக்கத்துல இருக்க ரோட்டையும், அந்த பக்கத்துல இருக்க ரோட்டையும் இணைக்குது அப்படிதான் சொல்றோம் இல்லையா? So the bridge connects the roads on either side of the river. The bridge connects the road. Bridge வந்து சாலைகளை இணைக்கிறது. The bridge connects the roads. Plural. சாலைகளை 2 சாலை இருக்கு. The bridge connects the roads. எந்த பக்கம்? இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. On either side of the river. The bridge connects the roads on either side of the river. இப்போ நாம either of பத்தி பார்க்க போறோம். either plus noun சொன்னோம். either of எப்ப யூஸ் பண்ணுவோம்? அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரொனவுன் இது பக்கத்துல கனெக்ட் பண்ணணும்னா either plus pronoun வந்து பாசிபிள் இல்ல. அது இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா either of plus pronoun. either of you, either of them இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். either them, either you அப்படி சொல்ல மாட்டோம். either of plus pronoun. pronounனா you, her, him, them அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரொனவுனை யூஸ் பண்றப்போ நம்ம வந்து either ofன்னு போட்டுட்டா நம்ம வந்து பக்கத்துல ப்ளூரல் நவுன் இல்லைன்னா இந்த யூ, தெம் இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. 2 பேர் இருக்காங்க. உங்க 2 பேர்ல யாராவது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அப்படி நம்ம கேட்கிறோம். ஸோ ஹெல்ப் பண்றீங்களாங்கிறப்போ முழு வேலையும் அவங்களே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வெறுமனே ஹெல்ப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள யாராவது ஒருத்தர் வந்தா கூட போதும். 2 பேர் வேண்டாம். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றீங்களா? அப்படிதான் நம்ம கேட்க போறோம். ஸோ உதவ முடியுமான்னு இருக்கு. அப்ப கேன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் என்ன? உங்கள் இருவரில் யாராவது ஒருவர். either of you. either of youனா இருவரில் ஒருவர். Can either of you help me out? Can either of you help me out? உங்க 2 பேர்ல யாராவது என்னோட ஃபோனை பார்த்தீங்களா? நம்ம அப்படிதான் கேட்போம். நீங்க 2 பேரும் என் ஃபோனை பார்த்தீங்களா? அப்படி கேட்க மாட்டோம். உங்க 2 பேர்ல யாராவது ஃபோனை பார்த்தீங்களா? ஸோ இருவரில் ஒருவர் அப்படிங்கிறப்போ அது சிங்குலர் நவுன். சப்ஜெக்ட் யாரு? இருவரில் ஒருவர். either of you. ஸோ இது சிங்குலர்ன்றதுனால நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்களா அப்படிலாம் கேட்குறப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது சிங்குலர்ன்றதுனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஸ் either of you third form. see, saw and seen. Has either of you seen my phone? Has either of you seen my phone? உங்கள 2 பேர்ல யாராவது டான்ஸ் ஆடுவீங்களா? பாருங்க நம்ம இது 2 பேரை மட்டும் தான் கேட்குறோம். அப்படி கேட்குறப்ப தான் நம்ம either யூஸ் பண்ண முடியும். ஸோ 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல யாராவது டான்ஸ் ஆடுவீங்களா? Can either of you dance? Can either of you dance? இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். 2 பேர்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. நோ 2 பேருக்குமே ஆட தெரியாது. இருவரும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? neither யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நோ neither of us can dance. No, neither of us can dance. ஆனா ஆமான்னு சொல்றப்ப என்ன சொல்லுவோம்? ஆமா நாங்க 2 பேருமே ஆடுவோம். ஸோ பாசிட்டிவ். அப்ப என்ன சொல்லிடணும்? எஸ் both of us can dance அப்படிதான் சொல்ல முடியும். எஸ் either of us can dance சொல்ல மாட்டோம். எஸ் both of us can dance அப்படி சொல்லுவோம். சரி 2 பேர்ல ஒருத்தவங்க தான் ஆட தெரியும் அப்படின்னா எஸ் ஐ கேன் டான்ஸ்ன்னு சொல்லலாம். எஸ் ஷீ கேன் டான்ஸ்ன்னு பதில் சொல்லலாம். இன்னொருத்தவங்களை காமிச்சு.
இப்போ 2 பேர்ல சொல்றப்பதான் ஐதர் ஆஃப்னு சொன்னோம். நெறைய பேர் இருக்காங்க. உங்கள யாராவது டான்ஸ் ஆடுவீங்களா? அப்படி கேட்கணும். நெறைய பேர்ல உங்களில் யாராவது அப்படி சொல்லணுமானா நம்ம ஐதர் ஆஃப் யூ யூஸ் பண்ண முடியாது. எனி ஆஃப் யூ யூஸ் பண்ணணும். கேன் எனி ஆஃப் யூ டான்ஸ்? ஸோ ஐதர்ன்றது 2 பேருக்கு 2 பொருட்களுக்கான வார்த்தை. நிறைய அப்படின்னா எனி யூஸ் பண்ணணும். ஸோ கேன் எனி ஆஃப் யூ டான்ஸ்? அப்போ எப்படி 2 பேருக்கு 2மே இல்லைன்னு சொல்ல நம்ம நைதர் யூஸ் பண்றோமோ, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணுமானா நன் யூஸ் பண்ணணும். ஸோ நெறைய பேர் அதுல யாருமே இல்லை அப்படின்னா நோ நன் ஆஃப் அஸ் கேன் டான்ஸ். நோ நன் ஆஃப் அஸ் கேன் டான்ஸ். எல்லாருக்குமே ஆட தெரியும். எஸ் ஆல் ஆஃப் அஸ் கேன் டான்ஸ். இல்லன்னா நம்ம பேரை குறிப்பிட்டு இந்த அவ ஆடுவா, இந்த அவர் ஆடுவார் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எஸ் ஷி கேன் டான்ஸ், ஹி கேன் டான்ஸ், தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டான்ஸ் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க 2 பேரையுமே நான் நம்பவில்லை. ஸோ 2 பேர் இருக்காங்க. 2 பேரையுமே நான் நம்பவில்லை. ஸோ பெர்சன், பீப்பிள் இவங்கள நம்புறத பத்தி நம்ம சொல்றப்போ ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பிலீவ் இல்ல. ட்ரஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ மனிதர்கள் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை வந்து ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ 2 பேர்ல இருவரையுமே நம்பவில்லைன்னா நம்ம இங்க நெகட்டிவ், இங்க ஐதர். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஐதர் ஆஃப் தெம். இவனையும் நம்பல, அவனையும் நம்பல. இவளையும் நம்பல, அவளையும் நம்பல. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஐதர் ஆஃப் தெம். இல்லனா டோன்ட்டையும் ஐதரையும் சேர்த்து ஐ ட்ரஸ்ட் நெய்தர் ஆஃப் தெம். ஐ ட்ரஸ்ட் நெய்தர் ஆஃப் தெம். இதே நிறைய பேர் இருக்காங்க. ஐ ட்ரஸ்ட் நன் ஆஃப் தெம். நிறைய பேர்னா ஐ ட்ரஸ்ட் நன் ஆஃப் தெம். இல்ல யாரையுமே நம்பல அப்படின்னு டோன்ட் வச்சு சொல்லணுமானா ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஆஃப் தெம். இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ யாரோ 2 பேரை பத்தி நம்ம சொல்றோம். ஏ அவகிட்ட பேசினியா? இல்ல இவகிட்ட பேசினியா? 2 பேர்ட்டையும் யார்கிட்டயாவது பேசினியா? இப்படி நம்ம கேட்கிறோம். இப்ப ரீசெண்டா 2 பேர்ட்ட யார்கிட்டயாவது நீ பேசினியா? அப்படி நம்ம கேட்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரீசெண்டா அப்படின்னு சொல்றப்பவே நம்ம வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இல்ல நான் இப்ப ரீசெண்டா 2 பேர்ட்டயுமே பேசல. அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து போத் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்ல போத் வராதுன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம எப்படி சொல்லணும்? இல்ல நான் இவகிட்டயும் பேசல, அவகிட்டயும் பேசல. அப்போ present perfect tense negative sentence. Subject I-ன்றதுனால haven't. Third form spoken. I haven't spoken to either of them lately. I haven't spoken to either of them lately. latelyனா இப்ப சமீப காலத்துல, இப்ப recent timeல. I haven't spoken to either of them lately. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு யார் வரா? என்னுடைய பேரண்ட்ஸ் 2 பேர் வராங்க அப்படின்னா both of my parents will attend the meeting அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல போத்னு வந்துரும். 2 பேரும் அப்படின்னா பாசிட்டிவ் இல்லையா? ஸோ both of my parents will attend the meeting. Both will attend the meeting. யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. Either of my parents will attend the meeting. ஃபியூச்சர் இல்லையா? நாளைக்கு வருவார்கள். Either of my parents will attend the meeting. அடுத்ததா நாம இந்த either wayன்ற phrase பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சாதாரணமா பேசுறப்ப சொல்லுவோம் இல்லையா? நீ இப்படி பண்ணு, இல்ல அப்படி பண்ணு. எப்படி இருந்தாலும் இத பண்ணிடு. அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ எப்படி இருந்தாலும். ஸோ 2 வழிகள் இருக்கு. எப்படி இருந்தாலும் இத பண்ணிடு. 2 வழியில எத வேணாலும் வச்சு நீ பண்ணிடு. எப்படி சொல்றதுக்கு தான் நாம ஐதர் வேவ யூஸ் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும், எப்படி ஆயினும் அப்படின்னு சொல்றதுக்கு நெறைய வார்த்தைகள் இருக்கு. நோ மேட்டர் வாட், எனிஹவ் இந்த மாரி சில வார்த்தைகள்லாம் இருக்கு. சில ஃப்ரேசஸ்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் டிஃபரெண்ட். அதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கு. வேற இடங்கள்ல அத நம்ம யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல நீங்க வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, எப்படி இருந்தாலும், எப்படி ஆயினும் அப்படிதான் அர்த்தம் வரும். ஆனா, ஐதர் வேவ நம்ம எங்க யூஸ் பண்றோம்ன்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ இப்படி பண்ணு, இல்ல அப்படி பண்ணு. 2 வழிகள் இருக்கு. 2 வழிகள யூஸ் பண்ணி இப்படி பண்ணாலும் சரி, அப்படி பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் பண்ணிடு. இப்படி சொல்றதுக்கு தான் நம்ம ஐதர் வேவ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ when there are 2 possibilities. ஸோ ஐதர் வே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க. காஃபியா, டீயா அப்படி கேட்குறாங்க. நம்ம தமிழ்ல எப்படி பதில் சொல்லுவோம்? எதுவா இருந்தாலும் சரி அப்படி சொல்லுவோம். எதுவா இருந்தாலும் சரி அப்படி சொல்றதா இருந்தா ஐதர் இஸ் ஃபைன் அப்படி சொல்லுவோம். ஐதர் இஸ் ஃபைன் அப்படி சொல்லுவோம். இப்ப காஃபின்னு முடிவாயிடுச்சு. காஃபி எப்படி? பால் போட்டா பிளாக் காஃபியா? அப்படி கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் ஓகே. அப்ப என்ன சொல்லுவோம்? எப்படி இருந்தாலும் சரி அப்படி சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் அதுக்கு தான் நாம ஐ லைக் இட் ஐதர் வே. எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். பால் போட்டாலும் சரி, பிளாக் காஃபியா இருந்தாலும் சரி. ஐ லைக் இட் ஐதர் வே.
இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஊருக்கு போகிற ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவோம், நீ பாரு, நீ மெசேஜ் வேணாலும் அனுப்பு, இல்லை ஃபோன் வேணாலும் பண்ணு, ஆனால் நீ போன உடனே எனக்கு தெரியப்படுத்து, அப்படி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம சொல்லுவோம், ஃபோன் பண்ணு, போன உடனே ஃபோன் பண்ணு, இல்லை நான் மெசேஜ் பண்ணுறேன், சரி நீ மெசேஜ் பண்ணு இல்லை ஃபோன் பண்ணு, ஆனால் எப்படி இருந்தாலும் நீ போன உடனே எனக்கு தெரியப்படுத்து, இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ், மெசேஜ், ஃபோன், எப்படி இருந்தாலும். ஸோ 2 பாசிபிலிட்டி எப்படி இருந்தாலும் அப்படின்னா நீங்கள் ஐதர் வேவை யூஸ் பண்ணணும். எனக்கு மெசேஜ் அனுப்பு அல்லது ஃபோன் பண்ணு, இதை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் 3 சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். எனக்கு மெசேஜ் அனுப்பு, சென்ட் மீ அ மெசேஜ். கால் பண்ணு, கால் மீ. ஸோ 2க்கு நடுவில் அல்லதுன்னு இருக்கு, ஆர் சேர்த்துக்கலாம். சென்ட் மீ அ மெசேஜ் ஆர் கால் மீ. எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம ஐதர் வே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த தேர்ட் பார்ட், நீ போனவுடன் எனக்கு தெரியப்படுத்து. நீ போனவுடன் வென் வச்சு சொன்னாலும் சரி, இல்லை ஆன் வச்சு சொன்னாலும் சரி, ஒன்ஸ் வச்சு சொன்னாலும் சரி, நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் எதை வச்சு வேணாலும் இதை சொல்லுங்கள். நான் இப்போது வென் அண்டு ஒன்ஸ் ரெண்டையும் வச்சு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா லெட் மீ நோ. போனவுடன் வென் யூ ரீச் சொன்னாலும் சரி, ஒன்ஸ் யூ ரீச் அப்படி சொன்னாலும் சரி. சென்ட் மீ எ மெசேஜ் ஆர் கால் மீ. Either way, let me know when you reach. Send me a message or call me. Either way, let me know when you reach. எப்படி இருந்தாலும் நீ போனோடனே எனக்கு தெரியப்படுத்து. ஈஸியா இருக்கு இல்லையா? ஒரு படத்தை பத்தி நம்ம பேசுறோம். இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், ரொம்ப நல்ல படம். தியேட்டர்ல போய் பாரு. நான் எங்க தியேட்டருக்குலாம் போறது இல்லை, அப்படியே வீட்டில் பார்க்கறது தான். அப்படியா? சரி, ஓகே, நீ தியேட்டர்ல பாரு, இல்லைன்னா வீட்டில் பாரு. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த படத்தை பாரு, படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ தனித்தனியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ படத்தை தியேட்டரில் பாருன்னு சொன்னாலும் சரி, படத்தை வீட்டில் பாருன்னு சொன்னாலும் சரி. ஸோ வாட்ச் த மூவின்றதை நம்ம வந்து காமனாக சொல்லிடுவோம். ஸோ வாட்ச் த மூவி இன் த தியேட்டர் ஆர் அட் ஹோம். வாட்ச் த மூவி இன் த தியேட்டர் ஆர் அட் ஹோம். அடுத்தது என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும். ஐதர் வே. படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அது எப்படி சொல்லலாம்? த மூவி இஸ் அ மஸ்ட் வாட்ச். த மூவி இஸ் அ மஸ்ட் வாட்ச். சேர்த்து சொல்லலாமா? Watch the movie in the theater or at home. Either way, the movie is a must watch. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கணும், கடையில் போய் வாங்கிட்டு வரலாமா? இல்லை இல்லை, நான் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறேன். சரி, ஓகே, நீ ஃபோனை ஆன்லைனில் வாங்கு இல்லை கடையில் வாங்கு, எப்படி இருந்தாலும் விலை ஒன்று தான் அப்படி சொல்ல போகிறோம். ஸோ தனித்தனியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ நீ ஒரு ஃபோனை ஆன்லைன்லேயோ இல்லை கடையிலையோ வாங்கலாம் அப்படின்றதுனால, லாம் அப்படின்றதுனால நம்ம கேன் வச்சு சொல்லுவோம். யூ கேன் பை எ ஃபோன். நீ ஒரு ஃபோனை வாங்கலாம். யூ கேன் பை எ ஃபோன் ஆன்லைன் or from the shop. You can buy a phone online or கடையிலிருந்து or from the shop. எப்படி இருந்தாலும் either way, விலை ஒன்று தான். எப்படி சொல்றது? The price is the same. The price is the same. சேர்த்து சொல்லுவோம். You can buy a phone online or from the shop. Either way, the price is the same. You can buy a phone online or from the shop. Either way, the price is the same. இப்போ ஒருத்தவங்க கிட்ட இதெல்லாம் நீ பண்ணணும்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். சொல்றப்ப இங்க வேற மறந்துடாத, நோட் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவோம். ஏதாவது ஒரு சின்ன டைரி வச்சுட்டு நோட் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவோம். ஸோ ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் அப்படி சொல்றப்போ, இப்பெல்லாம் யாரு இதை போய் நோட் பேட்ல எல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கா? அப்படியே ஃபோன்ல சேவ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, நீ நோட் பேட்ல எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை உன்னோட ஃபோன்ல சேவ் பண்ணிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, மறந்துடாத. இதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ உன்னுடைய நோட் பேடில் எழுது, நோட் புக்கில் எழுது. ரைட் இட் இன் யோர் நோட் புக். ரைட் இட் இன் யோர் நோட் புக். இல்லைன்னா உன்னுடைய ஃபோனில் சேவ் பண்ணிக்கோ. சேவ் இட் ஆன் யுவர் ஃபோன். சேவ் இட் ஆன் யுவர் மொபைல். ஸோ மொபைல் மாதிரி டிஜிட்டல், அதுக்கெலாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ சேவ் இட் ஆன் யுவர் மொபைல். எப்படி இருந்தாலும் either way. ஸோ 2 பாசிபிலிட்டி எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஆனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. மேக் அ நோட் ஆஃப் இட். இல்லை மேக் ஷியோர் டு நோட் இட் டவுன். மேக் ஷியோர் டு நோட் இட் டவுன். எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம்.
Write it in your notebook or save it on your mobile. Either way, make sure to note it down. இப்போ நம்ம ஒரு ட்ரிப்போ இல்ல ஏதோ ஒரு டூரோ எங்கேயோ போகணும். அப்பா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கலாம். ஆனா அவர் பெர்மிஷன் குடுப்பாரா? இல்ல திட்டுவாரான்னு தெரியலையே! அப்படி நம்ம சொல்லுவோம். இங்க பாரு அவர் உன்ன திட்டினாலும் சரி, பெர்மிஷன் குடுத்தாலும் சரி, ஆனா அவர்ட்ட சொல்லி தான் போணும். அவர்ட்ட சொல்லியே ஆகணும். அப்படி நம்ம சொல்லப்போறோம். ஸோ இந்த மாரி இதை செய்தாலும் இத செய்வியோ! இல்ல அத செய்வியோ! இத செஞ்சாலும் சரி, இல்ல அத செஞ்சாலும் சரி. இந்த மாரி சொல்றப்ப நம்ம வந்து வெதர் கூட யூஸ் பண்ணுவோம். வெதர் ஆர் நாட் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். வெதர் பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோ கூட நம்ம சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல இத எப்படி யூஸ் பண்ண போறோம்? அப்பா உன்ன திட்டினாலும், டாட் ஸ்கோல்ட்ஸ் யூ. அனுமதித்தாலும், டாட் பெர்மிட்ஸ் யூ. ஸோ இப்ப நம்ம வெதர் வச்சு சொல்லப் போறோம். வெதர் டாட் ஸ்கோல்ட்ஸ் யூ ஆர் பெர்மிட்ஸ் யூ. வெதர் டாட் ஸ்கோல்ட்ஸ் யூ ஆர் பெர்மிட்ஸ் யூ. either way எப்படி இருந்தாலும் either way. நீ அவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். You must tell him. Whether dad scolds you or permits you. Either way, you must tell him. குழந்தைங்க ஏதாவது பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா எனக்கு சாப்பாடு வேணும். ஏதாவது செஞ்சு குடுங்க. இல்ல நான் ஏதாவது ஆர்டர் பண்றேன். ஸோ நீங்க சமைங்க இல்லன்னா ஆர்டர் பண்ணுங்கன்னா எனக்கு சாப்பாடு குடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ நீங்க வீட்லயே சமைச்சாலும் சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் எனக்கு பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும். ஸோ நீங்க வீட்டிலேயே சமைக்கலாம். You can cook at home. சமைக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்க வந்து யூ குக் அட் ஹோம் அப்படியே சொன்னாலும் சரி, வெதர் யூ குக் அட் ஹோம் ஆர் ஆர்டர் ஃபுட் ஐதர் வே அப்படி சொல்லலாம் நீங்க. வெதர் வச்சும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லலாம். யூ கேன் குக் அட் ஹோம் ஆர் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் ஃபுட். யூ கேன் குக் அட் ஹோம் ஆர் ஆர்டர் ஃபுட். ஐதர் வே எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். ரொம்ப சிம்பிள். ஐ எம் ஹங்க்ரி அண்ட் ஐ வாண்ட் ஃபுட். யூ கேன் குக் அட் ஹோம் ஆர் ஆர்டர் ஃபுட். either way, I'm hungry and I want food. இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணிக்கிறதுக்கு இங்க சில சென்டென்சஸ் இருக்கு. நீ பஸ்ல போ இல்ல நடந்து போ. ஆனா எப்படி இருந்தாலும் சரியான நேரத்துல ஸ்கூலுக்கு போயிடு. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ கொடையை எடுக்கிறப்பயே பத்திரமா பையில வச்சுக்கோ அப்படிம்பாங்க அம்மா. இல்ல இல்ல நான் கையில வச்சுக்கிறேன். சரி நீ பையில வச்சுக்கோ இல்ல கையில வச்சுக்கோ. எப்படி இருந்தாலும் மறந்துடாத அப்படி சொல்லுவோம். ஸோ இது ரெண்டத்தையும் நீங்க ஐதர் வே வச்சு இந்த சென்டென்சஸை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. 2 பேர்ல யார் வேணாலும் இந்த மேட்ச்ல ஜெயிக்கலாம். 2 பேருமே டஃப்பான பிளேயர்ஸ் தான். ஸோ 2 பிளேயர்ல யார் வேண்டுமானாலும் போட்டியில் வெல்லலாம், ஜெயிக்கலாம். இப்ப 2 பேர் நான் பில்ல பே பண்றேன். இல்ல நான் பில்ல பே பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப, நம்ம 2 பேர்ல யார் வேணாலும் பில்ல கட்டலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம ஐதர் ஆஃப், ஐதர் வே இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ so much.